ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹேண்ட்மேட் பேங்கிள் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம 2 விதமான வளையல் செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வளையல் செய்கிறதுக்கு முக்கியமான ஒரு பொருள் இந்த ஸ்டோன் ட்ராப் செயின் தான். இதை வச்சு ஒரு வளையலும், அடுத்தது பால் செயினை வச்சு ஒரு வளையலும் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். பழைய கண்ணாடி வளையல், சில்க் த்ரெட் நமக்கு பிடிச்ச கலரில், அதுக்கப்புறமா பால் செயின், அப்புறமா ஸ்டோன் செயின். இந்த 2 இதை வச்சு தான் நம்ம இப்போ வளையல் செய்ய போகிறோம். ஒரு வளையல் செய்ய 2 கண்ணாடி வளையல் தேவைப்படும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் தின்னமாக கிடைக்கும். இப்போ இதை ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி அந்த 2 வளையலையும் ஒட்டி வச்சிடலாம். இது இப்போ ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம நூல் சுற்ற போகிறோம். அதே மாதிரி இன்னொரு செட்டு வளையலையும் நான் அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி வச்சுக்கிடுறேன். இப்போது இந்த வளையல் ட்ரை ஆகிடுச்சு. நல்லா வளையல் பிடிச்சிக்கிட்டு இப்போ இதுலேயும் நான் க்ளூ அப்ளை பண்ணி இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நூலெல்லாம் அப்படியே மெல்லமாக சுற்ற போகிறோம். நான் இது ஒரு 25 கவுண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம மெதுவாக அந்த வளையல் ஃபுல்லாக சுற்றி எடுக்க போகிறோம். இப்போது ஒரு டைம் சுற்றும் போதும் நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்டை வச்சு நம்ம ஏற்கனவே சுற்றினதை நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிடணும். அப்போ தான் அது அங்கேயும் எங்கேயுமே விலகாமல் இருக்கும். இப்போது இந்த வளையல் ஃபுல்லாக இதை சுற்றிடலாம். இப்போது இந்த வளையலில் நூல் ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சு. இதில் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா பிடிச்சதுக்கப்புறம் இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது நம்மளுடைய வளையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் இந்த ஸ்டோன் ட்ராப் செயினை இதில் வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த செயினை இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை இந்த வளையல் ஃபுல்லாகவே இப்படி ரவுண்டாக நான் அந்த கம் அப்ளை பண்ணிக்கிடுறேன். இப்போ இந்த செயினை அதில் ஃபுல்லாக வச்சிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற செயினையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது நம்மளுடைய வளையல் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இதை இன்னுமே கூட நம்ம நூல் இதில் சுற்ற போகிறோம். அதுக்கு நான் இங்கே இது ஒரு 10 கவுண்ட்ஸில் நூல் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த நூலை இந்த ஒவ்வொரு செயினுக்கு இடையில இருக்கிற இந்த சின்ன சின்ன கேப்பில் ஃபுல்லாக இந்த நூலை சுற்ற போகிறோம். ஏன் அப்படின்னா அந்த செயினில் இருக்கிற அந்த கோல்டன் கலரில் கம்பி மாதிரி இருக்கும். அந்த கம்பி இந்த நூல் சுற்றும் போது தெரியவே தெரியாது. அதே மாதிரி இந்த நூல் இப்படி இடையில சுற்றும் போதும் இதனோட சுற்றி இருக்கிற எல்லா பக்கமுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதோட டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக இப்படி சுற்றிக்கிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி ஒரு வேவியாக தெரியும். இப்போது இந்த எக்ஸ்ட்ரா நூலையுமே நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்மளுடைய ஃபஸ்ட்டு மாடல் வளையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த ஃபோட்டோவில் பார்த்தா தெரியும் நம்ம நூல் சுற்றினது எப்படி அந்த இடையில இருக்கிற அந்த கம்பிகளில் இருக்கிறது அப்படிங்கிறது. அதோட டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அடுத்த மாடல் பார்த்துடலாம். அதுக்கும் நான் இந்த மாதிரி 25 கவுண்டில் நூல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் இந்த வளையல் ஃபுல்லாகவே நம்ம அப்படி சுற்றிக்கிடலாம். இப்போது இதுலேயும் நம்ம சுற்றிட்டோம். இப்போ இதில் நம்ம அதே மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு அந்த பால் செயினை ஃபுல்லாக இதில் நம்ம சுற்ற போகிறோம். ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா நூலையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த கம்மில் நம்ம இந்த பால் செயினை வச்சு ஃபுல்லாக சுற்றி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற செயினையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த பால் செயினுக்கு இடையிலையும் நம்ம நூல் சுற்ற போகிறோம். இந்த பால் செயின் எல்லாம் ரொம்ப நெருக்கமாக சின்னதாக இருக்கிறதுனால நிறைய கவுண்ட் தேவைப்படாது. ஒரு 3 கவுண்ட் நூல் போதும். இதை இந்த ஒவ்வொரு பால்களுக்கு இடையிலையும் நம்ம சுற்றி எடுக்க போகிறோம். பாருங்கள், பார்க்குறதுக்கு இதோட டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மாடல் மாதிரி தெரியும்.
இந்த வளையல்கள் எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தட் தான். நம்மளுடைய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நாமளே நம்மளுடைய வீட்டில் செஞ்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்மளுடைய செகண்ட் டைப் வளையலும் ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. குட்டி குட்டி பால்களுக்கு இடையில் அந்த நூல் சுற்றுனது ரொம்ப நெருக்கமாக, இதை பார்க்குறதுக்கு ஒரு பின்னல் மாதிரி அழகாக இருக்கும். இதே மாதிரி மல்டி கலரில் எப்படி வளையல் செய்யலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.